வழிநடத்தி செல்வதற்கு முன்னோர்கள் வாழ்ந்ததை அதேபோல் எனது தலைமையில் நல்லதொரு நிர்வாகத்தை நமது காலம் பொற்காலமாக தேவைக்கூடிய அளவிற்கு தமிழுக்கும் தமிழருக்கும் உலகலாம் வாழும் தமிழருக்கு ஒரு எடுத்துக்காட்டான சங்கமாக வழிநடத்தி செல்லும். தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனை கோர்ட்டு மூலியமாக நடக்குது, ரிசர்வ் போட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் கோர்ட்டுக்கு போச்சு. யார் கோர்ட்டுக்கு போனாங்களோ, யார் மேலே கோர்ட்டுக்கு போனாங்களோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அதுதான் ஒரு புதுமை இந்த தேர்தலில். வாதி பிரதிவாதி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நாங்கள்லாம் தனியாக வெளியே இருந்தவங்கெல்லாம் ஏற்று போட்டி போடுறோம். ஏன்டா தகராறு பண்ணிக்கிட்டீங்க, ஏன்டா ஒன்றா சேர்ந்தீங்க, ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க, ஏன் இவ்வளோ நாள் முடக்கி வச்சுருந்தீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல அவங்க. அதை கேளுங்க, நீங்கள் தான் அவங்கள்ட்ட கேட்கணும், பத்திரிகையாளர்கள் தான் கேட்கணும். ஏன் இப்போ ஒன்றா இப்போ அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த ஆஃபீஸ் பேரர் என் அணியில் யாருமே கிடையாது, அவர் அணியில் தான் இருக்காங்க எல்லாருமே. அதனால சங்கத்தை அவர் வந்தால் தலைவர் வந்தால் நடத்தணும், இல்லைன்னா மூடி வைக்கணுங்கிற ஒரு கொள்கை இருந்தது. அதனால தான் நான் ஏற்று போட்டிக்கிட்டேன். திடீர்னு அந்த அணியெல்லாம் நான் உருவாக்கலை. நான் எலெக்ஷன் நிற்கிற ஐடியா கிடையாது முதல்ல. அதுக்கப்புறம் தனியாக விட்டால் அது தப்பாக போய்டுன்னு சொல்லிட்டு தேர்தலில் இறங்கினேன். சுயேட்சா நிறைய பேர் போட்டிருந்தாங்கல்ல, அந்த வேட்பாளர்கள்லாம் என்னை அணுகி நானும் உங்கள் அணியில் வர்றேன், இசி மெம்பராக வரேன், வைஸ் பிரசிடண்டாக வரேன் அப்படின்னு ராஜன், கதிரேசன், 5 ஸ்டார் கதிரேசன் இவங்க, அதுக்கப்புறம் அதில் வந்திருக்க இசி மெம்பர்லாம் செலக்டட் மெம்பர்ஸ், இப்போ படம் எடுக்கிறவங்க. அவங்க நான் வந்தால் என்ன செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2006 வரைக்கும் 4 வருடங்கள் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், 4 வருடம் துணைத் தலைவராக இருந்திருக்கிறேன் அதே சங்கத்தில். அந்த அப்போ இருக்கையில் நான் என்ன செயல்பாடுகள் பண்ணணும், அதை பண்ணாவே போதும், இன்று தயாரிப்பாளருக்கு நிவாரணம் கிடைச்சிடும். அதை நம்ம என்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அந்த நல்ல பிரகாசமாக இருக்குது. என்னுடைய ஓட்டெல்லாம் சின்ன தயாரிப்பாளர்கள் மத்தியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை கூட நினைக்கல. இப்போ எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா எனக்கு இந்த 6 வருஷமாக தெரியாது. நான் இந்த செயல்பாடுகள்லேருந்து ஒதுங்கி இருந்தேன். இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்துக்கிட்டு இருந்த ரெகுலர் பெரிய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பூரா என்னுடைய செயல்பாடு தெரியும், நான் யார் என்னன்னு தெரியும். இவன் வந்தால் என்ன பண்ணுவான், நேர்மையாக எல்லாம் செயல்படுவான் அப்படி. நான் 6 வருஷமாக இருந்தேன். என்னை பற்றி ஏதாவது ஒரு ஒரு குறையோ ஒரு இதோ அவங்களால சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, இல்லை இடம் இல்லை. அதனால் எல்லா தயாரிப்பாளரும் தெரியும். அது இவன் வந்தால் போராடுவான், நான் ஒரு போராளி தான். நான் தலைவருக்குன்னு விரும்பி நின்னதே கிடையாது, செக்ரட்டரியாக தான் நிற்பேன் செயல்படுறதுக்காக. இந்த முறை அந்த தலைவர் சீட்டு காலியாகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தலைவருக்கு நிற்கிறேன். ஆமாம், இல்லை தொழிலெலாம் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம தொழில் ரீதியாக நான் கேட்கல, பணம் பேமெண்ட் வரல, ரிலீஸ்ல பிரச்சனை அப்படி இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்கள் அதுதான் ஒரு அமைப்பு ஒன்னா. இப்போ முன்னாடி சேனல்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, அந்த காலத்தில் 4 சேனல் தான் இருந்தது. நான் லெட்டர் அனுப்பிச்சா 4 சேனல் ஒன்றா வருவாங்க, அவங்கவுங்க எதிரியா இருப்பாங்க. ஆனால் 4 சேனல்காரங்க ஒன்றா வருவாங்க, ஒரு தீர்மானத்தை பேசுவாங்க. அது மாதிரி எல்லா தொழிலையும் இந்த ஒரு அமைப்பு இருக்கும். முட்டை விற்கிறவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கான், கோழி விற்கிறவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கான். அது மாதிரி அந்த அமைப்பு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில். தயாரிப்பாளர் இத்தனை கோடியை போட்டு இன்வெஸ்ட் பண்றோம், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா யார்கிட்ட போய் சொல்றது? தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லணும். தயாரிப்பாளர் சங்கம் செயல்படலையே, அப்ப எங்க போய் சொல்றது? பழிவாங்கப்படுறோம். இப்ப நான் ஒரு டைட்டில் வச்சிருக்கேன்னா இன்னொரு ஆள் அதே டைட்டில் வச்சுக்கிறாரு, அது கோர்ட்டுக்கு போறாரு. ஒன்னு கோர்ட்ல போனா எதுவும் ஸ்டே கொடுத்துருவாங்க. கோர்ட்ல நீங்க எதுக்கு போய் நீங்க இப்ப நான் சும்மா ஒரு எல்ஐசி பில்டிங் என் பில்டிங்னு கேட்டாலும் ரீஸ் பண்ணி கொடுத்துருவான். எல்ஐசி பில்டிங் கவர்மெண்ட் பில்டிங் எல்லாருக்கும் தெரியும்ல, ஆனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்க மாட்டான், ஒன்னு ரீஸ் பண்ணி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நீங்க அதை யாரோ விற்க போட்டீங்கன்னா, வில்லங்கம் போய் சர்டிஃபிகேட் போட்டீங்கன்னா அது கவர்மெண்ட் பில்டிங்னு வரும். இதான் ஐயா, அதனால கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்ப போடா என்ன பண்ணாலும் இவன் யாரா கேட்க போறா அப்படின்ட்டு புடிசுகளை போட்டு அமுக்குறாங்க பலதரப்பட்டவங்க. இப்ப வெளியாளுங்களாம் அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், பாக்கி அதுக்குதுன்னு ரெட்டு போடுவாங்க. இப்ப அப்படி இல்லை. யாராவது என் கதையை திருடிட்டாரு, என்னுடைய படத்தை எடுத்துட்டாரு, இதுக்கு எங்க போய் சொல்றது? என் பேரை வச்சுட்டாரு. டாக்டரை காமிச்சா டாக்டர் தான் வைக்கணும், போலீஸ்காரரை காமிச்சா போலீஸ்காரர் தானே வைக்கணும். முதலமைச்சர் ஹோம் செக்ரட்டரினா ஹோம் செக்ரட்டரி ஃப்ராட் பண்றாருன்னா அது படத்துல கதை. அதுக்காக ஹோம் செக்ரட்டரி மேல வழக்கு போட முடியுமா? நான் கூட ஒரு ஈசன் ஒரு படம் பண்ணேன், நடித்தேன். அந்த படத்தில் ஹோம் செக்ரட்டரி, ஹோம் மினிஸ்டர் எல்லாம் ஊழல் பண்ணுற மாதிரி அதில் வரும் படத்தில். அதுக்காக இன்னைக்கு கவர்மெண்ட் நீ எப்படியா ஹோம் செக்ரட்டரி பார்த்து நடிச்சேன்னு கேட்க முடியுமா? சமுதாயத்தில் என்ன இருக்கோ அதை திரும்ப சொல்கிறோம்.
அது சினிமா மூலியமாக சொன்னால் மக்களுக்கு சீக்கிரம் ரீச் ஆகும். அதுக்காக இந்த திரையுலகம் பாதிக்கப்படக்கூடாது, இது பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த திரையுலகத்துக்கு ஒரு தனி மரியாதை. நீங்கள் வேற எந்த தொழில் எலெக்ஷன் இருந்தாலும் நீங்களாம் வருவீங்களா? எந்த தொழிலில் பிரச்சனை வந்தாலும் இந்த இதுக்கு வருவீங்களா? நீங்கள் வரமாட்டீங்க. அதனால சொல்கிறேன், இந்த இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் மிக அமைதியாக விறுவிறுப்பாகவும் ஆரம்பித்திருக்கிறது. நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் நின்றுருக்கேன். என்னோட அணியை சேர்ந்தவங்க 19 பேர் நிற்கிறாங்க. உங்களுக்காகவே உழைக்கும் அணிங்கிறது எங்கள் அணியுடைய பெயர். இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு. அதனால கண்டிப்பாக அந்த இறைவன் அருளால் நாங்கள் அனைவரும் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறேன். வெற்றி பெற்றால் நாங்கள் அளித்த அறிக்கை பேரில் ஒவ்வொன்றும் மிக விரைவில் நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.